பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்ட மேடையில் அனுமதி பெறாத மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தியது அதிகார துஷ்பிரயோகம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தாம் நிறுவிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழம் சின்னத்தை மேடையில் பயன்படுத்தியது அதிர்ச்சியளிப்பதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அவசர செய்திக்குறிப்பில் பாமகவிற்குள் நிலவும் தலைமை போட்டியால் இந்திய தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி சின்னம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ள அன்புமணி தரப்பு தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஒரு சின்னத்தை நாட்டின் பிரதமரே பங்கேற்ற பொதுக்கூட்ட மேடையில் காட்சிப்படுத்துவது சட்டவிரோதமானது மற்றும் அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் என்றும் ராமதாஸ் கண்டித்துள்ளார். மேலும் இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும் பிரதமர் பங்கேற்கும் ஒரு நிகழ்வில் இத்தகைய சட்டவிரோத செயல்களை செய்வது பிரதமரின் பதவிக்கும் ஜனநாயக மரபுகளுக்கும் இழைக்கப்படும் அவமரியாதை எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தலைமை மற்றும் சின்னம் குறித்த வழக்கு நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் நிலுவையில் உள்ளதாக கூறியுள்ள அவர் இப்பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். அரசியல் அறமற்ற இந்த செயலை தமிழ்நாட்டின் மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தங்களை அங்கீகரித்து மாம்பழம் சின்னம் வழங்கியுள்ளதாகவும் ராமதாசுடன் இருப்பவர்கள் அவரை தவறாக வழிநடத்துவதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது, எங்களுக்கு மாம்பழம் சின்னம் கொடுத்திருக்கிறது, முறையான முறையிலே கொடுத்திருக்கிறது. ஐயாவிடம் பொய்யான தகவலை சொல்லி ஐயாவை தவறான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கும்பல் ஒன்று இருக்கிறது. இதனிடையே மாம்பழம் சின்னம் தொடர்பான விவகாரம் பாமக தொண்டர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.